நமது புராணம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். 25/1/2026 ஞாயிறு அன்று ரத சப்தமி. ரத சப்தமி என்பது தை மாதம் அமாவாசையிலிருந்து 7வது நாள் வரும் சப்தமி தேதி ரத சப்தமி. அதாவது இந்த தை மாதம் பிறந்தவுடனே உத்தராயண புண்ணிய காலம். அதாவது சூரியனோட ரதம் வடக்கு நோக்கி நகர்தல். உத்தர அயனம் வடக்கு நோக்கி நகர்தல், அதுதான் உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ரத சப்தமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். அன்று எருக்கம் இலையை 7 எருக்கும் இலையை வச்சுட்டு தலையை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் அக்ஷதை, கொஞ்சம் கோமயம், அதுதான் சாணம், பசு சாணம். அதுக்கு பதிலாக சாணத்திலேருந்து கிடைக்கிறது விபூதி. அதனால் துளியோண்டு விபூதி அக்ஷதையும் தலையில் 7 எருக்கு இலை வச்சுக்கலாம். இல்லைன்னா சில இடத்துல பழக்கத்தில் என்ன செய்வோம், ஒரு எருக்கு இலை 7 இது பண்ணி கூட தலையில் வச்சுக்கிறாங்க. நம்ம குளத்துலேயோ ஆற்றுலையோ குளிக்கும்போது அது சரியாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம நகரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குளம் ஆறுலாம் கிடையாது, பாத்ரூமில் தான் குளிக்கணும். அதனால் சூரியனை பார்த்துட்டு தலையில் இந்த எருக்கு இலையை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணாக்க சகல பாவ நிவர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். இது எப்போ இது பண்ணாங்கன்னா பீஷ்மாச்சாரியர் அவர் பேர் தேவவிரதன். அவர் சாந்தனுங்கிற மன்னனுக்கும் கங்கா தேவிக்கும் பிறந்தவர். இந்த 8 வசுக்களில் ஒரு வசு தான் ஒரு சாபத்தோட தான் இவங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க அந்த வசுக்கள். அதனால் தேவவிரதன் கங்கைக்கு பிறந்தது. ஒரு சின்ன இதனால் அந்த மன்னனை விட்டு கங்காதேவி பெரியும் நேரம் அவள் நேரம் மேலோகத்துக்கு போகிறான். அவள் சாபம் முடிஞ்சு போச்சு, அதனால் மேலோகத்துக்கு அழைச்சின்னு போகிறான். கூடவே அந்த தேவவிரதன் அந்த குழந்தையும் அழைச்சின்னு போகிறான். அவனுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுத்துட்டு உரிய நேரம் வரும்போது உங்கள்கிட்ட சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனோட மன்னன்கிட்ட சொல்லிட்டு அவள் அழைச்சின்னு வரைஞ்சிடுறான். அங்கே போய் பரசுராம் மற்ற வில்வத்தை எல்லையும் வியாச பகவான்கிட்ட மற்ற படிப்பு எல்லாம் கற்றுக்க சொல்லி இது பண்ணி வந்துடுறான். எல்லாம் ரொம்ப சிறப்பாக கற்றுன்னு உரிய நேரம் வரும்போது அந்த கங்காதேவி அந்த தேவவிரதனை கொண்டு சாந்தனங்கிற மன்னன்கிட்ட கொண்டு சேர்த்துடுறான். சகல வேலையும் பண்ணுற சிறந்த இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கொண்டு சேர்க்க உடனே அவனை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறார். அவனுக்கு உடனே இளவரசர் பட்டம் சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சூட்டு வர எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போ அந்த சாந்தனுங்கிற மன்னனுக்கும் இந்த படகோட்டி ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்படுறது. அந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறார். அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாரு, இதுமாரி உங்கள் பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, தேவவிரதன் ஏற்கனவே உங்களுக்கு பையன் இருக்கான், அவன் தான் இளவரசனாக பட்டம் சூட்டிக்க போகிறான். ஆனால் என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு பிறகுற குழந்தைக்கு என்ன இது இருக்குது, என் பொண்ணுக்கு அதுக்கு பின்னாடி என்ன இது இருக்குது, என்ன பாதுகாப்பு இருக்குது, அதனால் என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை தான் இளவரசன் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஒத்துட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு ரொம்ப மனசு இதாக இருக்குது. ஏன்னா தேவவிரதன் விட்டு கொடுக்க ஒரு மனசு இல்லை. தேவவிரதனை தான் இளவரசனாக இருக்கணும், வேறு யாருக்கும் இதாக முடியாதுங்கிற மனசில் வச்சுருக்காரு. ஒரே குழப்பத்தில் சஞ்சலத்திலே இருக்கார். கொஞ்ச நாளாக மனசஞ்சலமாகவே அப்பா இருக்காருன்ட்டு இந்த தேவவிரதன் என்னென்னு இந்த தேரை ஓட்டின்னு போகிற அவர்கிட்ட கேட்ட உடனே அவன் சொல்கிறான் அது பெரியன்னு. இதே மாதிரி அந்த பெண்ணை விரும்பினார், அது ஏன் ஏதோ பிரச்சனை சொன்ன உடனே அதுக்கப்புறம் தேவவிரதன் நேராக அந்த 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 பெண்ணோட அப்பாவோட போய் நேராக பேசுகிறாரு. உங்களுக்கு இது தானே பிரச்சனை, நான் என்றைக்கும் அரசனாக மாட்டேன், நான் அதை விட்டு கொடுத்துறேன், நான் ராஜா என்னைக்கு இருக்க மாட்டேன், அது இல்லாமல் நான் திருமணமே செஞ்சுக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் பெண்ணுக்கே இடம் இல்லை, நான் ஃபுல்லாக பிரம்மச்சரிய விரதமாக இருப்பேன், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய அவங்க வம்சாவளி அரசாளுவாங்க, அதுக்கு நான் கூட இருந்து துணையாக இருந்து பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது சபதம்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறார். அந்த வாக்குறுதி அதான் ஒரு பெரிய வாக்குறுதி. பிரம்மச்சரிய விரதம் இருக்க, என் வாழ்க்கையில் இன்னும் எந்த பெண்ணுக்கும் இடமே இல்லை அப்படின்னு ஒரு இதை கொடுக்க உடனே தான் அது ஒரு பெரிய விரதம் இல்லையா. அதை இது பண்ணதுனால தேவர்கள்லாம் பீஷ்மா அப்படின்னு பூமாரி புரிகிறாங்க. ஒரு பெரிய ஒரு சபதத்தை ஏற்றிருக்கா அப்படின்ட்டு. அவர் தான் அதுக்கப்புறம் அதான் பீஷ்மார் அப்படின்னு சொல்லிடுறார்.
அவர் பிதாமகன், சகல கலையும் கற்று தெரிந்தவர் இல்லையா. அப்படியே இதாகிடுது. இந்த பாரதத்தில் வந்து கடைசியில் போர்லாம் முடிஞ்சிடுது. போர் முடிஞ்சு அர்ஜுனன் வந்து அவர் மேலே அம்பை எழுதி அவர் மலர் அம்பலை படுத்திருக்காரு. அவர் வந்து அவருக்கு ஒரு வரம் இருக்குது. அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் உயிர் அவருக்கு பிரியும். அதே மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்கார். அதனால் அவர் உயிர் பிரியலை. அவர் எப்போ உயிர் பிரியுன்னு நினச்சாருன்னா உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது தான் தன்னோட உயிர் பிரியணும் அப்படின்னு வேண்டினார். அதுமாதிரி உத்தராயண புண்ணிய காலம் வந்தது. அவர் நினைக்கும் போது ஆனால் உயிர் உடனே பிரியலை. அவருக்கு மனசுக்கு இதாரு, என்னாச்சு, நான் நினைக்கும் போது என் உயிர் பிரியணும், ஆனால் இப்போ ஏன் இப்படியா இருக்குது அப்படி சொல்லி யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்படியே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் அங்கே வியாசர் வர்றார். வியாசர் வந்து நேராக பீஷ்மர் இருக்கிறாரு. நீ எந்த பாவமே பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. உங்களை நமஸ்கரிக்கிறேன், நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணவே இல்லையே அப்படிங்கிறாரு. இல்லை, நீ பாவம் பண்ணலைனாலும் பாவம் நடந்த ஒரு இடத்துல, அநீதி நடந்த ஒரு இடத்துல நீ தட்டி கேட்கல. யார்? அந்த அந்த சபையில் பாஞ்சாலியை தொழில் உரியும் போது அவளை பெண்ணா அவள் ஒரு வஸ்திரத்தோடு இருக்கா, அவள் தலைமுடியை பிடிச்சி எழுத்துன்னு வராங்க. யாராவது எனக்கு இது பண்ண மாட்டீங்களா கேட்குறாங்க. தொழில் போது இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற பெரியவங்க யாரையும் என்ன இது பண்ண மாட்டீங்களா, உதவி பண்ணி மாட்டேலாம் கேட்குறாங்க. அப்படி இது பண்ணும்போது ஒரு பெரிய சபையில் இருக்கிற பெரியவராக நீங்கள் வந்து அதை தடுத்து நிப்பாட்டலையே, அதனால் உங்கள் அந்த நேரத்தில் மூளை வேலை செய்யலை, உங்கள் கண்ணு ரெண்டும் பார்க்காத மாதிரி இருந்தது, உங்கள் கை ரெண்டும் என்ன செய்யுது, எதுவும் ஒன்றும் செய்யலை, கால் எழுந்து வரவே இல்லை, இந்த எல்லா அங்கங்களும் பாவத்தை செஞ்சதுனால நீங்கள் நினச்சபடி இப்படி இதாகலை அப்படின்னு. இப்படி ஒரு பாவத்தை நான் பண்ணிட்டேனாலும் மனசு ரொம்ப இதாக இருக்கும். அப்போ தான் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்கிறார் அவர். பீஷ்மோ உவாச்சே அப்படின்னு ஒரு அவர் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இது பண்ணிவிட்டு கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறாரு, நீ மகாவிஷ்ணுங்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லி வேண்டிக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, எருக்கம் இலை, அர்க்க பத்திரம் சொல்லுவாங்க, அந்த எருக்க இலை, தலை 2 கண் மொத்தம் 3, 2 கை 5, 2 கால் 7 இடத்துலையும் அந்த எருக்க இலையை வச்சு இது வச்சு அந்த அர்க்க பத்திரம் வச்சு இது பண்ணிட்டாங்க. அந்த இதெல்லாம் போயிடும், இந்த பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி உயிர் இப்போ இது பண்ண முடியும் அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அந்த எருக்க இலையை வச்சு இது பண்ணுறாங்க. எருக்கலை வைக்கிறாங்க. வச்சு இதை உடனே அவருடைய பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகி அவர் பரிசுத்தமாகிறார். அதுக்கப்புறம் தான் அவர் உயிர் நான் போகணும், நான் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு போகணுன்னு இது பண்ணிக்கிறார். அப்போ தான் அவர் அது இப்போ இதாக அவரோட இது முடிச்சுக்கிறார். அதான் பீஷ்ம அஷ்டமி. அந்த அஷ்டமி இன்னைக்கு அவர் சொல்கிறார், இது மாதிரி எனக்கு யாரும் குழந்தைகள் யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் தர்ப்பணம் பண்ண போகிறா அப்படின்னா, நீ வந்து பிரம்மச்சரிய விரதத்திலேருந்து ஒரு கடமையே இதாக இருந்தே, அதனால் உனக்கு யார் வேணாலும் தர்ப்பணம் பண்ணலாம், அதனால் உனக்கு எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் உனக்கு தர்ப்பணம் பண்ண நினைக்கிறவங்களாம் அவன் தர்ப்பணம் பண்ணலாம், அப்படி உனக்காக தர்ப்பணம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உன்னோட இதனால் அப்படி சொல்லிடுறாங்க. அதனால தான் பீஷ்மாஷ்டமிக்கு நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணுவாங்க அதுமாரி பீஷ்மருக்காக. அதுமாரி ஆனவுடனே அங்கே என்னாச்சு, அந்த அர்க்க பத்திரம் அதுமாதிரி அந்த எருக்கை இலையை நம்ம தலையில் வச்சுட்டு 7 இலையை வச்சுக்கலாம், இல்லை இலை கிடைக்காத ஒரு இலையை 7ஆக கட் பண்ணி கூட சில பேர் தலை வச்சுப்பாங்க. அதில் கொஞ்சோண்டு அக்ஷதை, கோமியம், கோமியம்னா பசு சாணம், சாணம்லாம் கிடைக்கிறது கஷ்டங்கிறதால துளியோண்டு விபூதி வச்சுட்டா அது சாணத்துலேருந்து வர்றது விபூதி துளியோண்டு வச்சுட்டு ஸ்நானம். அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்களாம் குளத்துல ஆற்றுல போய் அதுமாரி குளிக்கிறது சௌகரியமாக இருக்கும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது எங்கள் ஊருக்குள்ள என்ன பண்ணுவாங்க, தலையில் ஒரு இலை, 2 கண்ணில் 2 தோல் மேலே காலில் அப்படியே வச்சு உட்கார வச்சுருப்பாங்க, கொஞ்சம் மேலே ஜலம் ஊற்றுவாங்க அப்போல்லாம். இப்போ அதுமாரி ஊரில் இருக்கிறவங்க குளத்தில் நீராடுவாங்க. இப்போ நம்ம நகரத்தில் இருக்கிறவங்கலாம் குளம் ஆறுலாம் கிடையாது, வீட்டில் பாத்ரூமில் தான் நேராக சூரிய பகவான் பார்க்க வேண்டியதான். பாத்ரூமில் போய் கிழக்க பார்த்து நின்று தலையில் எருக்காலையை வச்சுட்டு ஓம் சூரிய தேவாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்த சகல பாவங்களையும் நிவர்த்தித்து எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணாக்க வரும். முதல்ல சோப்புலாம் தேய்ச்சி குளிச்சு எல்லாம் இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த அர்க்க பாத்திரம் வச்சு குளிச்சுட்டா அதுக்கு மேலே குளிக்க கூடாது. அதுமாரி ஸ்நானம் பண்ணினாக்க நம்ம செய்த பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகும், முன்வினை பாவங்கள்லாம் போகும். முன்வினை பாவங்களால் தான் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், அந்த பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகி புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அதனால தான் இந்த அர்க்க பத்திரம் வச்சு இந்த ரத சப்தமி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும். சூரிய உதயத்தை பார்த்துட்டு கிழக்கு பார்த்து நின்று அந்த எருக்க இலையை தலையில் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலமும் புகழும்
ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய், என் முன் வினைகளை களைந்து எனக்கு நல்லருள் தருவாய், ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 அப்படி சொல்லி தலையில் ஜலம் விட்டுங்கோ. பாவ நிவர்த்தியாகும். நிச்சயம் நம்ம பாவங்கள்லாம் குறைந்து நமக்கு அனுகூலமான நல்ல பலன் கிடைக்கும். ஓம் நம சூர்யாய.